ஒருத்தரோட வாழவே முடியாத ஆட்களே உலகத்துல கிடையாது. யாரும் யாரு கூடயுமே வாழ்ந்துடலாம். நான் வந்து ஸ்டான்லியில படிக்கும்போது ஒரு 60-70 வயசு தாத்தாலாம் ஒரு பெரிய மனநோய் உள்ள அவங்க மனைவியை கூட்டிட்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வாங்கி போயிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் கூட்டு வந்து மாசம் மாசம் மாத்திரை வாங்கிட்டு போவார். ஒரு பெரிய தீவிர மனநோயே இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோடய வாழணும்னு நினைச்சிட்டோம். யாரும் யாரு கூட வேணாலும் வாழ்ந்துடலாம். ஒருத்தர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமும் இருக்கு, அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமும் இருக்கு. பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக பிடிக்காத விஷயத்த சகிச்சிக்க தயாரா இருக்கணும். அந்த பிடிக்காத விஷயத்த அவங்க மாத்தணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதை நீ ஏத்துக்க தயாரா இருக்கணும். ஏன் நான் ஏத்துக்கணும்னா அவங்க மேல உள்ள அன்புனால நீ ஏத்துக்க தயாரா இருக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தா இப்போ ஒரு பிடித்த விஷயம் எனக்கு வேணும்னா அவரு ஏன்னா ஒரு முழு பெர்ஃபெக்டான ஆளு கிடையாது. அப்ப சின்ன சின்ன பிடிக்காத விஷயங்களை பொறுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரீம்லி ஒரு தவறான ஆளா இருந்தாலும் அப்படி வாழ முடியுமா என்ன? டீவியேஷன்றது எப்பயுமே எக்ஸம்ஷன் தான் சார். அது வந்து காமன் கிடையாது. எங்கேயாவது சில இடங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு டீவியேஷன் இருக்கலாம், ரொம்ப மோசமா, அதை நம்ம விட்டுறலாம், அதை ஒதுக்கிடலாம். மற்றபடி உங்களுக்கு பிடித்த ஒன்று இருக்குன்னா ஒரு பிடிக்காத ஒன்றும் சேர்ந்துதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா சேர்ந்துதான் இருக்கும். உனக்கு முழுக்க பிடிச்ச மாதிரியே ஒருத்தர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கவும் முடியாது.